நாளை வாழ்த்து சொல்கிற எரித்தம் கடைசி வசனத்தை வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே அல்லேலூயா. இந்த மலடி என்பது எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு கேவலம். மலடி என்பது எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு அவமானம், நிந்தை, போராட்டங்கள். நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஆட்டோடு தேடுவதற்கு அவர் தென்படுவார். மலடியை பிள்ளைத்தாட்சின்னு சொல்லல, பாயிண்ட் எங்க மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய விருப்பத்துக்கு இணங்க நாம் ஆராதிக்கிற பொழுது நம்முடைய விருப்பத்தை செய்து முடிக்கிறார். மலடி என்று சொன்னால் வறட்சி. வறட்சியான காலங்களில் நம்மை திருப்தியாக்குவார். மலடினாக்க அது மட்டும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி என்பதும் ஒரு முக்கியமான காரியம். இந்த வறட்சி என்பது நம்முடைய குடும்பத்தில் என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த வறட்சி இருந்துகிட்டே இருக்கும். இதற்கு என்ன காரணம்? நாம் தான் காரணம். அல்லேலூயா. பாருங்க, இதுல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மனுஷன் மேல் என்ன பண்றாங்க? நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற உள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் யாராக இருக்கிறாராம்? சபிக்கப்பட்டவனாக இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை விட்டு விலகினால் நமக்கு என்ன வருகிறது? சொல்லுங்க. கர்த்தரை விட்டு விலகினால் நமக்கு என்ன வருகிறது? சாபம். கர்த்தரை விட்டு விலகினால் நமக்கு சாபம் வருகிறது. நம்மை சபிக்கிறதுக்காக ஆண்டவர் அழைத்தார், ஆசீர்வாதத்துக்காக அழைத்தார். வாசிப்பா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லல. யார் சொல்றாரு? கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் யாரு? சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? அந்த சாபம் வருகிறது, வறட்சி வருகிறது. என்னதான் சம்பாதிச்சாலும் கர்த்தரை விட்டு விலகிட்டு அங்க என்ன இருக்கிறது? வீட்டுல வறட்சி இருக்கிறது, வீட்டுல மலட்டு தன்மை இருக்கிறது. பிளஸிங் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்? இந்த இருதய கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறது. கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தரை தேடாம விட்டு விலகினாக்க நமக்கு என்ன வருகிறது? வறட்சி. மகா வறட்சியான காலங்களில் நம்மை திருப்தியாக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் அடுத்த வசனம், அவன் அவாந்திர வழியிலே கரளையாய் போன. என்னப்பா போயிட்டான்? கரலன் என்ன? ஒரு காடு இருக்கும், தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ள மண் அதிகமா இருக்காது, கரலை தான் இருக்கும். அந்த கரலையில என்ன இருக்கும்? ஒண்ணு விளையாது. இந்த ஜல்லியில விளைச்சல் வராது. அவாதர வெளியில கரலையாய் போன செடியை போல் இருந்து என்ன வருகிறது? நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும்
குடி இல்லாத இடத்துல ஒவ்வொரு நிலம், ஒவ்வொரு நிலம்னாக்கா நெல் நடுவாங்க. அந்த ஒவ்வொரு நிலம்னா உப்பு நிலம். பயிர் நட்டுட்டே போவாங்க. நல்ல நிலத்துல நல்ல கதிர் வரும். இந்த இடத்துல என்ன அப்படியே பொங்கி போயிடும். அங்க நெல் வராது, எந்த வெள்ளாமையும் வராது. நாமும் அப்படித்தான். கர்த்தரை உண்மையாய் தேடுவோம்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு நிலத்துல வராது. ஒவ்வொரு நிலமா இருந்த என்ன விளை நிலமாக மாற்றினார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அனுதினமும் தினமும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வளர கத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஒருவனுக்கு தாயின் அன்பு இல்லைன்னா என்னவாய் போயிடும்? சுகந்து போயிடுவாங்க. அது போலதான் நமக்கு கர்த்தருடைய அன்பு இல்லைன்னாக்க ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும், நீங்க கரளையாய் போகக்கூடாது. நல்ல நல்ல நிலத்துல விதைக்கக்கூடிய நல்ல நிலமாய் இருக்கணும். ஆண்டவர் உண்மையா சொன்னார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்க இருந்தது? முள்ளூர்ல வழியாக விழுந்தது, முள்ளூர்ல எண்ணங்கள்ல விழுந்தது, சில பாறையில விழுந்தது, சில நல்ல நிலத்துல விழுந்தது. நாம் எப்பேற்பட்ட நிலமாய் இருக்க விரும்புகிறோம்? கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நாம் எப்படி ஆவல் உள்ளவளாய் இருக்கிறோம் என்று சொல்லித்தான் நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நம்மை நாம் சோதித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா இந்த வசனத்தை நீங்க நாட்டாய் பாருங்க. அடுத்த வசனம் பாதிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். ஆமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, நீங்க பாக்கியவானாய் மாறுவீங்க. அல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய், அதான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதற்கு மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நம்ம செய்யறது வாய்க்குமா? அல்லேலூயா. வாய்க்கும். எப்போ? கர்த்தரை பயமானபாக்கி கொள்ளணும். என்னுடைய சொந்த பலம், என்னுடைய சொந்த சதம் இருக்குது, எனக்கு பாடியா இருக்கிற என்னுடைய பாடியை எடுத்துட்டு நான் எந்த வேலை செய்து முடிப்புன்னா அது ஒண்ணு வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. வாஜிபாபா. அவர் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டதும் தன் வேர்களை எங்க கொண்டு விடுகிறதாம்? தண்ணீருக்குள்ளாக கொண்டு விடுகிறது. நம்முடைய விசுவாசம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக வைக்க வேண்டும். வாஜிபாபா. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கும். நாம் தெளிந்தவர்கள், நாம் தழைத்தவர்கள், செழிப்புள்ளவர்கள், கர்த்தரிடத்தில் தயவு பெற்றவர்கள், கர்த்தரிடத்தில் ஆரோக்கிய நன்மைகள் பெறுகிறவர்கள். நமக்கு வறட்சியே வரக்கூடாது. வறட்சி காலங்களில் திருப்தியாக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். மலடி பிள்ளைத்தாய்ச்சி மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பின்னும் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு அல்லேலூயா. நாம கர்த்தரின் பார்வைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாங்க. நம்ம கர்த்தருடைய பார்வையில் எப்படியாய் இருக்கிறோம்? நம்ம கர்த்தருடைய பார்வையில எப்படியாய் இருக்கிறோம்? பொல்லாப்பு செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்பு செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, ஒருவர் குற்றம் சொல்லக்கூடாது, ஒருவர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது, வாட்டன் பேசக்கூடாது, தூசணம் சொல்லக்கூடாது. இதையெல்லாம் நம்முடைய பார்வையில எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாடு செஞ்சாங்க. நானு மறிச்சாலும் பிழைச்சாலும் கர்த்தருக்கென்று பிழைப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கணும்.
அல்லேலூயா. ஆதி பாப்பா. கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் என்ன ஊரு? தான் வம்சத்தானாகிய சோராவுனான ஒரு மனுஷன் இருந்தான். நல்ல கவனமா கேட்கணும் எல்லாரும். ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பேர் என்ன பேரு? மனோவா. அல்லேலூயா. அந்த விரோதமா பேசணும், பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்ச ஊர்ல தான் வம்சத்தானாகிய ஒருவன் மனோவா என்பவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி என்னவாக இருந்தாலும் மலடியா இருந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை. ஏங்க இது பைபிள்ல தாங்க போட்டிருக்குது. என்னடியா வந்து ஆண்டவர் சொன்னாரு. உங்கள்கிட்டயே நேரம் வந்து சொன்னாலும் நீங்க நம்பணும். நம்ப மாட்டீங்க. நம்ம ஊருக்காரர் இதையெல்லாம் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆண்டவரை தேடுற சமயத்துல வந்து தேடணும், வந்து நேரத்து படக்கூடணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இவளுக்கு தேவதூதன் வந்து தரிசனமாகிறான். மனோவனுடைய மனைவிக்கு, நீ ஒரு மலடியா இருக்கிற, நீ ஒரு மகனை பெறுவாய், நீ கர்ப்பம் தரித்து ஒரு மகனை பெறுவாய் என்று இந்த தேவதூதன் சொல்கிறான். வாசிப்போம் சீக்கிரமாக. ஆதலால் நீ அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சரசம் மதுபானமும் குடிக்காத படிக்கும், தீட்டானது ஒன்றும் குடிக்காத படிக்கும் எச்சரிக்கையாயிரும். அப்போ தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். உன்னை நான் வந்து பிள்ளை பெறாத மலடியாக உன்னை பிள்ளை தாட்சி ஆக்க போகிறேன். நீ பிள்ளை பெறுவாய். அதனால நான் சொல்றபடி கேளு. அதே போலதான் தேவன் இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்க வறட்சியா இருக்க கூடாது. மகா வறட்சியான காலங்களில் உங்களை திருப்தியாக்க போகிறேன். நீங்க கர்த்தருடைய சத்தியத்துல நிலைத்து நிற்க வேணும். இந்த மாதிரி கர்த்தருடைய வேதத்துக்கு நீங்க புறம்பா போகாதீங்க, வீணாய் போக வேண்டாம்னு சொன்னாக்க நீங்க கேட்பீங்களா? கேட்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கணும். இவள் கேட்டாலா இல்லையான்னு பார்ப்போம். வாசிப்போம் சீக்கிரமாக. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல என்ன படக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். தேவனுக்கென்று பரிசுத்தமாய் இருக்கணும் அந்த புள்ள. நீங்க யாராச்சும் உங்க பிள்ளைகளை பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்பணும். தேவதூதன் சொல்றான், அந்த பிள்ளை எப்படியா இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கும். நம்ம பிள்ளைகளை கண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தனா அது ஒண்ணும் நடக்காது. பையனை கர்த்தருக்குன்னு வளர்த்தணும். அண்ணால் வந்து உனக்கா ஆகட்டும்ன்றவரே, நான் வந்து மலடியா இருக்கிறேன், என் மலடி நீக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஆட்குழந்தை கொடுப்பீர் சொன்னால் உங்க ஆலயத்துல நான் அவனை வேலைக்காக வைக்கிறேன்னு சொல்லிட்டான். உங்க குழந்தைகளை யாராச்சும் ஆலயத்துக்காக நீங்க கற்றுக் கொடுக்கறீங்களா? கற்றுக் கொடுக்கறதுனா ஆலயத்திலேயே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்குல்ல, ஆலயத்துல வந்து வேலை இருக்கக்குள்ள செய்யணும். ஒரு பாய் போட்டா அதுக்கு ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்மை கொடுப்பாரு. இதெல்லாம் இருக்குது. நான் வேதத்தில் இல்லாத ஒண்ணு நான் சொல்லல. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இந்த புள்ள என்ன பண்ண போறான்? பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறவன். அல்லேலூயா. நம்ம அப்படி குழந்தைகளை வளர்த்துனா நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு அந்த குழந்தை வழிவகை செய்யும். அல்லேலூயா. வாசிப்பாப்பா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து
தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலை போல மகா பயங்கரமா இருந்தது. உண்மையால சொல்றேன், நம்ம அம்மாப்பேட்டை ஸ்திரீகள் இடத்துல வந்து தேவதூதனே சொன்னாலும் கூட்டுக்காட்ட போய் சொன்னா ஆனா பைத்தியக்காரி முன்னிட்டு ஆண்டவர் வந்துட்டாரா. ஒரு விசுவாசம் கிடையாது நம்ம வீட்டுக்காரர்களுக்கு, நம்ம ஊராளுகளுக்கு. உங்கள்ட்ட நேரம் வந்து தேவதூதனே பேசினாலும் அங்க விசுவாசம் இல்லை. இவன் வந்து சொல்றான் தேவதூதன் வந்துட்டான் என்னோட சொன்ன அந்த மாதிரிட்டு, தேவதூதனை போல தேவதூதன் தான். இவன் என்னன்னு சொல்றான், தேவதூதனை போலவே சாயலை போல மகா பயங்கரமா. மகா பயங்கரமா இருந்தாலும் வந்து நீங்க ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னா கூட வரமாட்டீங்க. உங்களை நேருக்கு நேரம் ஆராதனைக்கு வாங்க போலன்னு சொன்னா கூட வரமாட்டீங்க. நான் எப்போ வருவேன்னா அப்பத்தான் வருவேன். நான் இப்ப எப்போ வருவேன் எப்போ போவேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி நம்ம கதை இருக்குது. வாசி பாப்பா சீக்கிரம். எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்துல நம்மள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, நீ யாரு எனக்கு வந்து புத்தி சொல்ற, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டுருவான். ஆனா இவ கேட்கல, அந்த ஸ்திரீ நீ எங்க இருந்து வந்தன்னு நான் கேட்கல. வாசி பாப்பா. அவருடைய நாமம் என்னங்கிறதையே சொல்லவும் இல்லையே. நம்மளால கேட்டுருவான், நீ யாரு, எதுக்கு வந்து இந்த சர்ச்சுக்கு போங்க, எதுக்கு ஆராதனைக்கு போங்க நம்ம கேட்டுருவோம். நான் எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வரும், நீ யாருன்னு சொல்றதுக்கு தேவதூதனவே கேள்வி கேட்டுருவோம் நம்ம அப்பா பாட்டக்காரர். உண்மையாக சொல்றேன். ஆதி பாப்பா. அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இருந்து அந்த பிள்ளை பிறந்தது முதல் அவனுடைய மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னான். இந்த தலைச்சவரம் பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி தேவதன் சொல்லிட்டான். வாசி பாப்பா. அப்பொழுது மனோவா அப்பொழுது மனோவா என்ன சொல்றான், நல்லா கவனமா கேட்கணும். இந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனமா கேட்கணும். அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணா, அந்த இடத்துல நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்க வீட்டுக்காரரு எங்கல்ல ஆலயத்துல இல்ல. இந்த இடத்துல ஆலயத்துல உங்க வீட்டுக்காரரு யார் வீட்டுக்காரர் இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்காரர் இல்ல. இவள் நடந்த அதிசயத்தை சொல்றா. இவன் என்ன பண்ணனா, உடனே போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணனா. நம்ம உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அடப்பைத்திகாரி உனக்குத்தான் போல புள்ள, நீ ஆலைன்னு போயிட்டு இருக்கிற, கூட்டம்னு போயிட்டு இருக்கிற, சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணான்னு சொன்னா, இவன் வந்து சொல்லி இருக்கலாம், பைத்திகாரின்னு சொல்லி இருக்கலாம். உன்னோட்ட பத்தி ஆண்டவர் தரிசனம் பண்ணாங்க, தேவதூதன் பிரகாசமா இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்தானா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து. இவங்களால அவன் என்ன பண்றான், ஆண்டவரை என் மனைவிக்கு தோன்றின அந்த புருஷன் எனக்கும் தோன்றணும் அப்படி கேட்கணும். அட பைத்தியக்காரி, உன்னோட தான் ஆண்டவர் வந்து பேசிட்டாரா, நீ அப்படி இருக்கிறியா இப்படி இருக்குன்னு நம்ம வீட்டுக்காரன்னு நம்மளே பேசுவான், கேவலமா பேசுவான். ஆனா இவன் அப்படி அல்ல. மனவா, ஆண்டவரே என் மனைவிக்கு நீங்க தரிசனமா, நீங்க எனக்கு ஒரு வருஷம் தரிசனமா. அவன் கெஞ்சற தயவு விண்ணப்பம் பண்றான். நம்மள்ட்ட வந்து நேரடியா சொன்னா கூட நம்ம நம்ப மாட்டோம். அல்லேலூயா. வாசி பாப்பா. பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு
கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டேன். எங்களுக்கு கற்பிக்கணும், சொல்லி கொட்டுக்கணும். அதான் சொல்றா, உன்னை நல்ல பலடியா இருக்கிற, நீ பிள்ளை பரப்புகிற, அவன் திராட்சை ரசம் மதுபானம் குடிக்க கூடாது, அவன் நசரேனையா இருக்கணும், விரதம் இருக்கணும், மரண பரிந்து இருக்குன்னு சொல்லி மனைவிட்ட சொல்லியாச்சு. மீண்டும் இவன் கேட்கிறான். ஏன்னாக்கா விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறாங்க. எங்கே 2 பேர் 3 பேர் இந்த லாபத்தில் குடிக்கிறவர்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்றதை உறுதி செய்கிறான் மனோவா தன் கணவன். நம்ம கணவன் அப்படி இருப்பாங்களா? பைத்தியக்காரி, ஏன் தட்டுற? உனக்கு வேலையே இல்லையா? எனக்கு வேலை, ஏகப்பட்ட வேலை கிடக்குது. என்னப்பா வேலை? இவன் சொல்லி இருக்கலாம் மனோவா, எனக்கு வேலை இருக்குது, நீ ஏன் பேசிட்டு கிடக்கிற பைத்தியக்காரி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் போய் கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணான். என் மனைவிக்கு தரிசனமான தேவன், எனக்கு ஒரு தடவை தரிசனமான. வாசிப்பா சீக்கிரம். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு பாத்தீங்களா? நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். அவர் செவி அடைக்கிறவர் இல்ல, மனுஷன் செவி அடைத்துக் கொள்வான் சத்தியத்துக்கு. ஆனா அருமையா போட்டுட்டு அறுக்கிறா கிடையாது. என்னத்தை கண்டீங்க? கர்த்தருடைய ரகசியத்தை என்ன கண்டவங்க? கர்த்தர் அறியாத நேரத்துல அதிசயம் செய்கிற கர்த்தர். கர்த்தர் நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. நம்ம எந்த ஒரு பாடு கட்டி இருப்பாங்க, மேய்ச்சலுக்கு ஒரு குச்சி அடிச்சு கட்டிடுவாங்க, சுத்தியும் புல்லு இருக்கும். எது வரைக்கும் மேயும்? கை ரெட்டற வரைக்கும் தான் மேயும். அப்புறம் மண்டி போட்டா கூட மேய முடியாது. அது போலதான் நம்மையும் கர்த்தர் ஒரு இடத்துல குச்சி உண்ணி நட்டு வச்சிருக்கிறார். நீ எது வரைக்கும் போவையோ போப்பான்னு விட்டு பிடிப்பார். அப்புறம் என்ன பண்ணிடுவார்? மண்டி போட வச்சிருவார். நம்ம நினைக்கிற நினைப்பு வேற. ஏன் போய் நான் என்னுடைய மாம்ச புயத்துல எல்லாம் ஓடுவேன்னு நினைப்போம். அதுதான் அந்த வசனம். எரேமியா 17வது வசனம். தன் மாம்ச புயத்தை பலமாக்கி கொண்டு வாசிப்பாப்பா சீக்கிரம் முடிக்க போறா. அப்புறம் அவர் கையில கொடுக்க போறா. அவர் ஒரு 5 நிமிஷம் கொடுக்க போறாரு. அவர் வந்தது லேட்டு, நீங்க வந்தது லேட்டு, எல்லாமே லேட்டு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சம், நான் நல்லா இருக்கிறேன், திட்டகாத்திரமா இருக்கிறேன், இந்த மாம்சத்தை நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு நாள் கவுத்தி போடு, நான் மிலிட்டரிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, மாம்சம் எனக்கு நல்லா இருக்குது, நான் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணி இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மிலிட்டரிக்காரர் வரேன்னு வச்சுங்க. ஒரே ஒரு கோதுமை குழவி வந்துச்சுன்னு வச்சுங்க, கோதுமை குழவி அவனை துரத்தி கட்டிச்சு. அந்த அவனுடைய மாம்சம் என்னவாகும்? பலகீனமாயிடும். அந்த கோதுமை குழவிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. கடிச்சுட்டா அவ்வளவுதான், சுருண்டு விழுந்துரும். அவனுடைய பலம் எங்க? நம்முடைய தேவ பலம் இருந்தா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது நீங்க நன்றாய் கேட்டுக்கணும். நீங்க இன்னும் வளரணும், உபவாசம் வளரணும், பெண்கள் கூட்ட வைக்கணும், எல்லாத்துலயும் நீங்க வளரணும். ஏன்னா எனக்காக அல்ல. இன்னைக்கு பிள்ளைகள் உழுது படிக்கிறதுனா யாருக்கு மார்க் வரும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு வரும். அப்ப நீங்க உழுது விசுவாசத்துக்கு வந்தா யாருக்கு தான் லாபம்? உங்களுக்கு தான் லாபம். கர்த்தர் நன்மையானதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நன்மையான எந்த ஈவும் எங்கிறது பரலோகத்தில் இருக்கிறது. நீங்க ஆண்டவர் தேடுகிறத நீங்க தேடணும். வாசி பாப்பா சீக்கிரம் வந்தாங்க. நியாயாதிபதியின் புத்தகம் சீக்கிரம் முடிக்கிறேன். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப நம்ம வீட்டுக்காரர்கிட்ட விசுவாசம் நல்ல காதை திறந்து கேளுங்கன்னு சொல்லணும். மனோவாவின் சத்தத்துக்கு யார் செவி கொடுத்தது? தேவதூதனா? இல்ல, கர்த்தரே செவி கொடுத்தார். ஊழியக்காரன் அனுப்புறது கர்த்தர். ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நீங்க. உங்கள் செவியை திறக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. நீங்க கேட்கணும் கர்த்தர் இடத்துல. எங்க வீட்டுக்காரருக்கு அதையும் கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு சொல்லணும். வாசிப்போம் சீக்கிரம். அந்த ஸ்திரீ வயல்வெளி யாரு விண்ணப்பம் பண்றது மறுபடியும் யாருக்கு வர்றது? நல்லா கவனமா கேட்கணும். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர்
யாரு விண்ணப்பம் பண்ணுது? மனோவா விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே எங்க வீட்டுக்காரிக்கு வந்தவரு எனக்கும் வர வேண்டும் சொன்னாரு, விண்ணப்பம் பண்ணா. ஆனால் ஆண்டவர் செவி கொடுத்தார், மறுபடியும் அனுப்புறான். அந்த வயல்வெளியில் இருக்கக்குள்ள அந்த பெண்ணுட்டியா அனுப்புறான். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்திரீகளுக்குள் தான் விசுவாசம் வரும். நீங்க விசுவாசிக்கலன்னா கடவுள் ரசிக்கப்பட மாட்டாங்க. நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட விசுவாச அறிக்கை பண்ணி நீங்க கணவருக்கு சொல்லணும், அப்பதான் வரும். வாசிப்பாப்பா. திரும்பவும் அவளிடத்தில் வந்து அப்பொழுது அவரோடு இருக்கவில்லை. அப்ப என்னாச்சு? மனோவா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். இவனுக்கு ஒரு 2வது தடவை வந்து தரிசனம் ஆகிறாரு. அப்ப புருஷன் அவங்க பக்கத்துல இல்ல. வாசிப்பா. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார். அப்போ நம்ம ஒரு ஆளுக மாதிரி நமக்கு தரிசனம் ஆயிட்டாரு, நம்ம ஆம்பளைகளுக்கு தரிசனம் ஆகல, நம்ப மாட்டாங்க. நான் தானே விண்ணப்பம் பண்ண செவி சாய்த்தான்னு சொல்லியாச்சு. இப்ப போய் தன்னுடைய கணவன் சொல்ற மறுபடி வாசிப்பாப்பா அறிவித்தால் அப்பொழுது மனோவா எங்கிருந்து எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து இந்த ஸ்திரியோட பேசினவர் நம்ம வீட்டுக்காரர் வண்டியை வருவாங்களா? நம்ம பின்னாடி நம்ம வீட்டுக்காரர் என்னதான் அதிசயம் நடந்தாலும் வருவாங்களா? வரமாட்டாங்க. வானத்தையே வில்லா வளைச்சு கொண்டுட்டு போனாங்களா கூட நம்ம வீட்டுக்காரர் விசுவாசத்தில் கொண்டு வர முடியாது. போன வாரத்துல கருப்பையாவிட்ட கேட்டேன், ஏன் கருப்பையா அழைத்து கொள்ளணும்? அவர் சொன்னாரு, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேண்டி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகி நானே என் பொண்டாட்டி பிள்ளைகளோட நாங்க ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இவங்களால வந்துட்டாங்க, நீங்க கருப்பையா பண்ண விசுவாசம் பாருங்க எப்படி வர்த்திக்கப்படுறாரு. அல்லேலூயா. அவங்க வருவாங்க, கருப்பையா நீ வா. இல்லைங்க அப்படி நான் பொருத்தனை பண்ணிக்கலாம். படிப்போம் சீக்கிரம். நீர்தானா என்று கேட்டால் அவன் நான் தான் என்றார். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நான் தான் பேசணும்னு ஆண்டவர் பேசினா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது பொண்டாட்டியா சொல்லியாச்சு. பொண்டாட்டிட்ட இப்படித்தான் நீ வளர்த்தணும், இப்படித்தான் அந்த பையனை வளர்த்தணும்னு சொல்லியாச்சு. இப்ப மறுபடியும் புருஷன் வந்து கேட்கலாம், அதை எப்படி வளர்க்கணும்னு கேட்கலாம். வாசி பாப்பா. அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி சிறியோட சொன்ன யாவற்றிற்கும் அவன் எச்சரிக்கையாக இருக்கணும். சொன்னதுக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய கணவரை வழி நடத்த நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய நாமம் என்ன நாமம்? அதிசயமான நாமம். அவருடைய நாமம் என்ன நாமம்? கேட்கிறோமானவா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன நாமம்? உங்களுடைய நாமம் என்ன நாமம்? அதிசயம். அதிசயம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும்னா, மறுபடிய சந்தோஷமான பிள்ளைச்சாட்சி ஆக்க வேணும்னா, என்னுடைய வீட்டுல வறட்சி போக வேணும்னா, திருப்தியாக நடத்த வேணும்னா நாங்க என்ன செய்யணும்? இதைத்தான் ஆண்டவர் செய்யணும். மறுபடிய சந்தோஷமான பிள்ளைச்சாட்சி. உங்களுக்கு சந்தோஷம் வருமா வராதா? வரட்டும். தேவதூதனவன் சொல்லியாச்சு, நீ மலடியா இருக்கிற, நீ ஒரு குமாரன் பெறுவ, சந்தோஷம். அல்லேலூயா. அருமையான தேவஜனங்களே, அவருடைய நாமம் அதிசயமானது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக கணவனும் மனைவி வந்து சேரும் பொழுது, அதாவது ஒரு கை என்றைக்கும் எதையும் தாங்கி பிடிக்காது, 2 கைகள் இருந்தா தான். இப்போ இது இந்த கையை தாங்கி பிடிச்ச என்னங்க இப்படி பிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்படி பிடிச்ச என்ன ஆகும்? கோர்வையில் கர்த்தரிடத்துல கோர்வையாய் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார், அதிசயங்களை செய்வார்.